அண்ணா சமீபண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சாஃப்ட்வேர் தானே டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து டீம் வியூவருங்க. இதை வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்றீங்கன்னா மேல கூகுள்ல போலாம். நான் கூகுள் மேல டாப்ல வந்து டைப் பண்ணுவீங்கன்னா மேல அந்த இடத்துல வந்து www.teamviewer.com, அதாவது www.teamviewer.com அப்படின்னு போட்டு டைப் பண்ணி ஒரு என்ட்ரு ஒன்று கொடுங்க. என்ட்ரு ஒன்று கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து வெப் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ளூ கலரு இதுதாங்க அந்த சாஃப்ட்வேரு. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஃபுல் வெர்ஷன் சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பச்சை கலரை இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்கண்ணே. இந்த ஸ்டார்ட் ஃபுல் வெர்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருங்க. இதில் வந்து டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கண்ணே. டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு உங்கள் கம்ப்யூட்டரில் அது வந்து சேர்ந்துடும். அது வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா டீம் வியூவர் செட்டப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் கொடுங்கண்ணே. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலு ரன்னு ரெண்டு இருக்குண்ணே. நீங்கள் வந்து ரன்னை வந்து கொடுக்காதீங்க, இன்ஸ்டால் கொடுங்கண்ணே. இன்ஸ்டால் கொடுத்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் அழுத்துங்கண்ணே. நெக்ஸ்ட் அழுத்தி அடுத்து நெக்ஸ்ட் அழுத்தி ஐ அக்செப்ட் டெர்ம்ஸ் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஐடின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ண உடனே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இந்த இடத்துல வந்து ஒரு ஐடி உங்களுக்கு வந்து வருங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வருங்க. பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா பார்ட்னர் ஐடி, இந்த பக்கம் வந்து என்னுடைய ஐடியும் நீங்க எனக்கு கனெக்ட் பண்ணணும்னா இப்போ எப்படி உங்களுக்கு பாஸ்வேர்டு எப்படி இங்க தெரியுது, அதே மாதிரி எனக்கும் இங்க வந்து பாஸ்வேர்டு தெரியும்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து அங்க ஓபன் பண்ணா உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண பிறகு அந்த பாருங்க பாஸ்வேர்டு கேக்குதுங்களா, ஜஸ்ட் நான் இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு சொன்னீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நான் இந்த இடத்துல டைப் பண்ணுவோங்க. டைப் பண்ணி லாகின் கொடுத்தேன்னா ஓப்பன் ஆயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ ஸ்கிரீன் தான் உங்களுடைய லேப்டாப். உங்களுடைய லேப்டாப்பை நான் இங்க இருந்தே கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த பக்கம் ஓரத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய விண்டோங்க இங்க இருக்குது. அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உங்களுடைய லேப்டாப்பு. நான் வந்து இங்கேயே கனெக்ஷன் கொடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தாப்பி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுதோ அல்லது வேற ஏதாவது செய்யணுமா, அதாவது வந்து வேற ஏதாவது உங்களுக்கு போட்டோஸ் ஏதாவது அனுப்பணுமா இல்லை வீடியோஸ் ஏதாவது பண்ணணுமா என்ன எது அப்படின்னு பார்த்துட்டு அதை நான் இங்கிருந்தே வந்து என்னால் வந்து பண்ண முடியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பார்ட் வந்து உங்களுதுங்க, இன்னொரு பார்ட் வந்து என்னது, இன்னொரு பார்ட் வந்து உங்களுது. இப்போ அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி என்னுடையது, இன்னொரு பாதி அந்த இடத்துல அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது அதை கிளிக் பண்ணா உங்களுடைய அந்த சி ஃபைல் என்ன வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர்ல என்ன வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து எடுத்துக்க முடியுங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு ஃபைல் ஏதாவது வேணுமோ அல்லது என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது அனுப்பணுமோ அது மாதிரி நம்ம வந்து அனுப்பிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அந்த அந்த க்ளோஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணினா க்ளோஸ் ஆகிடுங்க. இந்த பக்கம் ஓரத்தில் ஒரு சோப்பு பட்டன் இருக்குதுன்னா க்ளோஸ் ஆனால் க்ளோஸ் ஆகிடும். அடுத்து உங்கள் விண்டோ வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா கூட இதை வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா கூட அது வந்து கிரியேட்
நியூ டயாமிக் பாஸ்வேர்டு அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பாஸ்வேர்டு கூட கிடைக்குங்க. நீங்கள் பாஸ்வேர்டை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கன்னா சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் வந்து இங்கேருந்து நான் வந்து கனெக்டிங் கொடுத்துறேங்க. கனெக்டிங் கொடுத்தோன்னே இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆன பிறகு சைடில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டதுன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கூப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து யூடியூப்ல போட்டுங்க. அந்த யூடியூப்போட அட்ரஸ் லிங்க் அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிறேன். அது வந்து அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய கூகுளில் போயிட்டு டைப் பண்ணீங்கன்னா மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்க பாரில் போயிட்டு நீங்கள் அந்த அட்ரஸை போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்க. சரி, நான் மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கண்ணா, கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, தேங்க்ஸுங்க.